ஆதி, அம்மா, இந்த லிக்விட ஏசில ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அக்கா, நீங்க போனதுல இருந்து நான் இந்த ரூம்குள்ள வரவே இல்லக்கா. ஆமா அத்தை, நானும் இப்பதான் வரேன். எனக்கும் எதுவும் தெரியாது. நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இத செஞ்சிருக்கணும். அத யாருன்னு கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாதி. ப்ரோ, இப்படிப்பட்ட காரியத்தை யார் ப்ரோ செஞ்சிருப்பா? அம்மா, இந்த லிக்விட ஏசியில ஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யார் ப்ரோ? யார் ஆதி? சொல்லு. மித்ரா தான் லிக்விட ஏசியில ஃபிக்ஸ் பண்ணியிருக்கா. என்ன சொல்ற ஆதி? என்ன காரணத்துக்காக மித்ரா இதை பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்பாவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினது மித்ரா தான். ஆதி, நீங்க எதையும் மனசுல வச்சுட்டு ஏன் மேல பழி போடாதீங்க. நான் உன் மேல பழி எல்லாம் போடல, உண்மையை தான் சொல்றேன். நீ தான் ஏசியில லிக்விட ஃபிக்ஸ் பண்ணியிருக்க. இல்லவே இல்ல ஆண்டி, நான் இத பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. மா, மித்ரா தான் இதை செஞ்சிருக்கா. இதை உங்களுக்கு நான் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன். அருண் ப்ரோ, போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வா. அதுல பார்த்தா தெரியும் ரூம்குள்ள யார் வந்தா, லிக்விட யார் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகே ப்ரோ. அருண், வேண்டாம், நானே உண்மையை சொல்லிடுறேன். லிக்விட ஏசில ஃபிக்ஸ் பண்ணது நான் தான். உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஏன் புருஷனை கொல்றதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டிருப்ப? எதுக்காக இப்படி பண்ண? ஆண்டி, நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீங்க என்ன கொன்னு கூட போட்டுருங்க. நான் சந்தோஷமா செத்து போறேன். ஆனா உங்க பூவையும் பொட்டையும் பறிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. ஏய், என்ன கையங்களுமா மாட்டிட்டேன்னு நடிக்கிறியா? சொல்லு, நடிக்கிறியா? ஐயோ ஆண்டி, இங்க இருக்கிறவங்க யாரு வேணாலும் சந்தேகப்படட்டும். நான் நடிக்கிறேன்னு வேணாலும் சொல்லட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க மட்டும் அப்படி சொல்லிடாதீங்க. நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ரோம சுத்தம் பண்ண வேலைக்காரி அங்கிள் தலைவலிக்கு தைலம் போட்டுட்டு தூங்குறாருன்னு சொன்னா. இந்த லிக்விட் தப்பான மருந்து கிடையாது. தலைவலிக்கு யூஸ் பண்ற சாதாரண யூக்கலிப்டஸ் தான். இத ஏசில ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது ஏசில மிக்ஸ் ஆகி ரூம்ல ஸ்ப்ரே ஆகும். அது சுவாசிக்கும் போது தலைவலி சரியாகும். அதனாலதான்
அம்மா ஒரு நிமிஷம் அதை கொடுங்க. தைலம் தான் ப்ரோ. எங்க வீட்ல என் அப்பா பல தடவை இதை யூஸ் பண்ணிருக்காரு. அங்கிளுக்கும் தலைவலி குணமாகட்டும் தான் அங்கிள் தூங்கிட்டு இருக்கும் போது அவரை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு ரூமுக்குள்ள நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆண்டி. ஆனா இந்த லிக்விட் அங்கிளுக்கு ஒத்துக்காம போகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. நான் சொல்றத நம்புங்க ஆண்டி. அது மருந்தாவே இருந்தாலும் சரி, ஏன் அனுமதி இல்லாம ஏன் ரூமுக்குள்ளேயே வந்து இத ஏசில ஃபிக்ஸ் பண்ணது தப்பு தான் மித்ரா. நீயா இருக்கிறதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. கண்டிப்பா இனிமே இந்த மாதிரி நடக்காது ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்ப கிளம்புறேன் ஆதி சார். ஓகே டாக்டர். வரேன் மேடம். ஆமா ஆதி, சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்காமலேயே மித்ரா தான் இதை ஏசில ஃபிக்ஸ் பண்ணான்னு எப்படி கண்டுபிடிச்ச? இது நீங்க மித்ராக்கு போட்டு விட்ட மோதிரம். இந்த மோதிரம் உன் விரல்ல இருக்கிறது நானே உன் கூட இருக்கிற மாதிரி. நம்ம மறைச்சு வச்ச மோதிரம் எப்படி கீழே விழுந்திருக்கோம்? இந்த மோதிரத்தை வச்சுதான் மித்ரா ரூம்குள்ள வந்ததை நான் கண்டுபிடிச்சேன். அத கூட ஆதி. இந்த மோதிரம் உன் விரல்ல இருந்தா நான் உன் கூடவே இருக்கிற மாதிரின்னு தான் இத நான் போட்டு விட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இந்த மோதிரத்தை தவற விட்டுருக்க. இதோட அருமை தெரியாத உனக்கு இந்த மோதிரத்தை போட்டு விட்டது ஏன் தப்புதான். இந்த மோதிரம் இனிமே என்கிட்டயே இருக்கட்டும். சரி, அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். எல்லாரும் உங்க ரூமுக்கு போங்க. போங்க. மித்ரா, நான் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்ல உன் விரல்ல இருக்கும் மோதிரம் ஒன்று விட்டு போயிடுச்சா?
உன்கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிச்ச மாதிரி போட்டியில பார்வதி உன்னை கண்டிப்பா ஜெயிப்பேன். ஹால்ல மித்ராமா இருக்காங்களே, இப்ப மாடிக்கு எப்படி போறது? இந்த இடம் சரிப்பட்டு வராது. யாராவது பாத்துருவாங்க. நாம ஸ்டோர் ரூம்க்கே போயிடுவோம். அதான் கரெக்ட். என்ன கதவு திறக்க மாட்டேங்கிறா? ரெஸ்ட் எடுக்க சொன்னோம். ஒருவேளை டயர்டா தூங்கிட்டாலோ? பொண்டாட்டி, நான் தான் கதவு தரேன். என்ன பண்றா இவ? கதவு ஓப்பன்ல இருக்கு. பார்வதி காணுமே. பொண்டாட்டி, பார்வதி காணோம். ரூம் விட்டு எதுக்கு வெளியே போனா?
அவளா போனாலா இல்லை யாராவது போக வச்சிட்டாங்களான்னு தெரியலையே. பார்வதியோட ஃபோன் ரூம்குள்ள இருக்கு. இவன் எங்க போனான்னு தெரியலையே. ரூம்ல இருந்த பார்வதி எங்க போயிருப்பா? இவ எதுக்காக வெளியே போனா? என்ன ஆதி ஏதோ யோசனையிலே இருக்காரு. இந்த ஆதி ஏதோ குழப்பத்திலயும் பரபரப்புலயும் இருக்கான் உமா. ஆமா அத்த, எனக்கும் அப்படிதான் தெரியுது. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க. எருமை எருமை எதை ஆண்டி, ஆதி ஏதோ அவர் ரூமுக்கு வெளியில் நின்னுட்டு குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா படி இறங்கி வேகமா வெளியில போயிட்டாரு. என்னன்னு தெரியலையே. நானும் அதை பத்தி தான் உமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் மித்ரா. ஆமா மித்ராக்கா, எங்க மனசுல என்ன இருக்கோ அதான் உங்க மனசுலயும் இருக்கு. உன்ன சரி வாங்க, அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு பார்க்கலாம் வாங்க. எங்க போனாரு? அத்தை, ஆதி மாமா. கார்டன்ல இவன் என்ன தேடிட்டு இருக்கான்? ஆதியோட டென்ஷனையும் தவிப்பையும் பார்த்தா ஏதோ முக்கியமானதை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி இருக்காண்டி. நீ சொல்றது கரெக்ட் தான் மித்ரா. கையில கிடைச்ச புதையில தொலைச்ச மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்கான். அத்தை, ஆதி மாமா இப்ப வெளியில ஏதோ தேடிட்டு தானே இருக்காரு. இப்ப நம்ம அவரோட ரூம்ல தேடுவோமா? வா மித்ரா போலாம். நீ வாடி. ஹலோ,
வாடி போ